தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, வந்தருள்வாய் இறை மைந்தா, வந்தருள்வாய் இறை மைந்தா, தான தந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு, தான தந்தத்தோடு ஏழு சந்தங்களும் தாளத்தோடு, பாடி நல்ல செய்தி சொல்ல, பாடி நல்ல செய்தி சொல்ல, கிருபை வேண்டும் ஐயா, கிருபை வேண்டும் ஐயா, மக்களின் மனங்களிலே இதமாக பதிந்திட, மக்களின் மனங்களிலே இதமாக பதிந்திட, வரம் தர வேணும் ஐயா, வரம் தர வேண்டும் ஐயா, தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, வந்தருள்வாய் இறை மைந்தா, வந்தருள்வாய் இறை மைந்தா. எங்கள் தூய மேரி ஆலய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பட்டாசுனாலே எந்த ஊரு? சிவகாசி தானே? அந்த சிவகாசிக்கு பக்கத்துல சாட்சியாபுரம். ஆமா. அங்க என்னக்கா? சிவகாசி பக்கத்துல சாட்சியாபுரம் தானே? பட்டாசு சத்தத்தோடே பண்டிகையும் கலை கட்டுதே, அறுப்பின் பண்டிகையே, அறுப்பின் பண்டிகையே, முதலில் பண்டிகை அங்குதானே, சாட்சியாபுரத்தின் அறுப்பின் பண்டிகையே, நன்றி கூறும் அறுப்பின் பண்டிகையே, நல்ல தேவன் அவருக்கு பண்டிகையே, அறுப்பின் பண்டிகையே, அறுப்பின் பண்டிகையே. ஆமா, அங்கதான் அறுப்பு கால பண்டிகை ஆரம்பமானது. 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமா, அது கரெக்டு தான். தொடக்கத்துல மாம்பழச்சங்க பண்டிகை வேற, அறுப்பின் பண்டிகை வேற. அதுல 1895ல தான் அறுப்பின் பண்டிகை கான்செப்ட் சேர்ந்தது. அதுபோல நாசரேத்துல 1844ல ஒரு தோத்திர பண்டிகை நடந்திருக்கு. அது தொடர்ந்து நடக்கல போலும். ஆமா, அதுக்கு தவச உற்சவம் என்ற பேரும் இருந்துச்சு. ஆமா, சொல்லுறேன் கேளுங்க. அந்த ஏரியா குருவானவர் சாமுவேல் பவுலையர். ஆமா, பொறுப்பு மிஷனரி தாமஸ் உவாக்கரையா. இவங்க 2 பேரும் சாட்சியாபுரத்துல மிஷனரிகள். அப்போ அந்த ஊரு நம்ம திருநெல்வேலி திருமண்டல எல்லைதான். அப்படியாக்கா? அந்த ஊரு விவசாயத்துக்கு பேரு. ஆமா, அங்குள்ள கிறிஸ்துவ மக்கள் கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு விழாவெடுக்க நினைத்தாங்க. இவர்கள் 2 ஊழியர்களும் ஆலோசித்து, மக்களே தங்கள் சொந்த பணத்தில் அறுவடை திருநாள் சாட்சியாபுரம் ஆலயத்தில் கொண்டாட அனுமதித்து அதற்கு ஒரு தெளிவான நிகழ்ச்சி நிரல் வகுத்து தந்தனராம். ஆமா, 1896ஆம் ஆண்டு நடைபெற்ற அறுப்பு பண்டிகை குறித்து நான் வாசித்ததை சொல்லுறேன். 2 நாட்கள் பண்டிகையா. முதல் நாள் காலையில ஊர்வலம் போனாங்களாம். ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுதேவனை, நம் பண்டிகை நாளிலே
வானத்தே பட்சிகளை போஷிக்கும் தெய்வம் தினமும் நம்மை போஷிப்பதால் துதிக்கும் நாளிதே. தினமும் நம்மை போஷிப்பதால் துதிக்கும் நாளிதே. ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுதேவனை. ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுதேவனை. நம் பண்டிகை நாளிலே ஸ்தோத்தரிப்போமே. நம் பண்டிகை நாளிலே ஸ்தோத்தரிப்போமே. இப்படியாக அரிசி, நெல், பருப்பு, தானியங்கள், பருத்தி, கருப்பட்டின்னு நிலத்தில் விளைந்தவை, ஆடு, மாடு, கோழின்னு மக்கள் வளர்த்தவை எல்லாம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆமா கடந்த ஆண்டு நடந்த சகல நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தினாங்களாம். பாடல் குழுவினரோ அறுவடை கும்மி பாடல்கள் பாடினார்களாம். மதியம் பாடல் போட்டிகள் நடைபெற்றன. சபை வாரியாக பாடல்கள் பாடப்பட்டு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. அப்பவே போட்டிலா இருந்துச்சா? ஆமா, மாலையில் மேஜிக் லாண்டன் கண்காட்சி நடந்தது. சினிமா இல்லாத அந்த காலத்தில் பயாஸ்கோப் போல் பெரிய திரையில் பின்புறம் மெழுகுத்திரி லாந்தர் கொண்டு ஒளி பாய்ச்சி படக்காட்சி காண்பிக்கப்பட்டதாம். இதற்கு தான் சரியான கூட்டமாம். பிறகு அந்த காலத்திலே படம் பார்ப்பது என்பது சும்மாவா? மறுநாள் ஆண்கள் பெண்களுக்கான தனி கூட்டங்கள் நடைபெற்றன. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. கணக்கு வழக்குகள் ஒப்படைப்பு நடந்தது. மதியம் பஜனை என்ற நிகழ்வில் சிறு குழந்தைகள் பாடி விளையாடினர். மாலையில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ன வான வேடிக்கைலாம் உண்டா? ஆமா, சிவகாசி பட்டாசுக்கு ஃபேமஸ்ல. பிறகு எப்படி நம்ம ஏரியாவில் அந்த பண்டிகை வந்துச்சுக்கா? பொறுமையா கேளு. 1892ல நம்ம நல்லூர்ல பண்டிகை ஆரம்பம். 1893ல மெஞ்ஞானபுரம், 1894ல டோனாவூர், 1895ல நம்ம பாளையங்கோட்டையில, 1896ல பங்களா சுரண்டை. இப்படியாக இந்த அறுவடை பண்டிகை ஒவ்வொரு இடமா பெருகிச்சு. பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம், பெருகுவோம் வளர்ந்து பெருகுவோம். தேவனருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். தேவனருளும் ஆவியின் அருமையாம் ஒளியில் வளர்ந்தே பெருகுவோம், வளர்ந்தே பெருகுவோம். அக்கா, அப்போ இந்த பண்டிகை சேகர பண்டிகை இல்லையா? சொல்லுறேன், கவனமா கேளு. 1975க்கு முன்ன திருமண்டலத்தில சர்க்கிள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. அந்த சர்க்கிளுக்கு கீழே சேகரங்கள் இருந்தது. ஆனா பெரும்பாலும் சர்க்கிள் அளவிதான் அறுப்பின் பண்டிகை நடந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் என்னக்கா? 1975ல சர்க்கிள் அமைப்பு கலைக்கப்பட்டு சேகரம் என்கிற அமைப்புக்கு தனி கட்டமைப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் தான் சேகர அளவில் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன. ஆமா, அப்படின்னா இப்போ 2024ல நிறைய சேகரத்துக்கு பொன்விழா பண்டிகை தானே? ஆமா, சேகரம் உருவான பொன்விழா அல்ல, சேகரமா ஸ்தோத்திர பண்டிகை ஆரம்பிச்ச பொன்விழாதான். இப்போ வருகிற புதிய சேகரங்கள் சேகர ஆரம்ப ஆண்டும் அவங்க தோத்திர பண்டிகை ஆண்டும் ஒன்றா இருக்குதானே? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. 1975க்கு பின் உருவான சேகரங்களுக்கு இது பொருந்தும். சரி அக்கா, இந்த அறுப்பு
நல்ல கேள்வி. பாடுறேன் கேளு. ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே, அர்ப்பில் வந்த பலனை கொண்டே. ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே, அர்ப்பில் வந்த பலனை கொண்டே. கடவுளே பயிருக்கு கனமழை பெய்வித்தாரே, காங்கையால் கதிர்வலம் கதிக்கவும் உய்வித்தாரே. கடவுளே பயிருக்கு கனமழை பெய்வித்தாரே, காங்கையால் கதிர்வலம் கதிக்கவும் உய்வித்தாரே. ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே, அர்ப்பில் வந்த பலனை கொண்டே. இந்த இரண்டும் ஒரே பண்டிகை தான். அறுப்பின் பண்டிகை என்றாலே நன்றி செலுத்தும் பண்டிகை தான். ஆகவே தான் இது ஸ்தோத்திர பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு பொருள் காணிக்கை பண்டிகை அப்படின்னும் பேர் இருக்கு. ஓஹோ, அதுக்கு தான் இந்த பண்டிகையில் ஏன்னா ரொம்ப ஃபேமஸாக்கா? ஆமா, அன்னைக்கு விவசாயம் முக்கிய தொழிலே. அதான் விளைச்சலின் பொருட்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு விவசாயம் யாரு பண்ணுறா? இன்னைக்கு வேலைன்னா மிஷின் கூடயும் கம்ப்யூட்டர் கூட எல்லாம் நடக்குது. இந்த காலத்துல அதான் அவரவர் திராணிக்கு ஏற்ப பொருள்களை வாங்கி வருவாங்க. பொருத்தனை ஏதும் பண்ணி இருந்தா அதையும் நிறைவேற்றுவாங்க. சொல்லுங்க அக்கா, வேதத்தில் இதை பத்தி எதுவும் சொல்லியிருக்கா? ஆமா, வேதத்தில் இருக்கு. ஆமா, என்ன போட்டிருக்கு? கானான சேர போறோம் வரிகளா, ஐயா வரிகளா, அம்மா வரிகளா. கானானை சேர போறோம் வரிகளா, ஐயா வரிகளா, அம்மா வரிகளா. எதுக்கு கானானுக்கு போறோம்? பாட்டை கேளு, புரியும். கானானை சேர போறோம் வரிகளா, ஐயா வரிகளா, அம்மா வரிகளா. கானானை சேர போறோம் வரிகளா, தம்பி வரிகளா, தங்கச்சி வரிகளா. பாலும் தேனும் ஓடும் நாடா இஸ்ரவேல் அதுக்கு பேரா. பாலும் தேனும் ஓடும் நாடா இஸ்ரவேல் அதுக்கு பேரா. கானான்ல இஸ்ரவேலர் அறுப்பு முடிந்ததும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அறுப்பின் பண்டிகை கொண்டாடினாங்களாம். அதுக்கு சேர்ப்பு கால பண்டிகைனும் பேரா. இஸ்ரவேலர்கள் தங்கள் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினர். கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை அது. ஆமாக்கா, எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஏசப்பாவும் 10 குஷ்டரோகிகளுக்கு அற்புதம் செஞ்சாங்க. ஆமா, ஒருத்தர் மட்டும்தான் வந்து நன்றி செலுத்தினாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகையில் எத்தனை பேர் உண்மையா நன்றி சொன்னோம், காணிக்கை படைச்சோம், நம்மையே அர்ப்பணித்தோம். அறுப்பு கால ஸ்தோத்திர பண்டிகைனா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பண்டிகை. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நம்மை வழிநடத்தும் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றியோடு வாழ நம்மை அர்ப்பணித்து மங்களம் பாடுவோமா?
நல்ல செய்தி கேட்க வந்தவங்க வாழியவே வாழியவே, கேட்டவரோ கேட்காதவரோ வாழியவே வாழியவே, புரிஞ்சவரோ புரியாதவரோ வாழியவே வாழியவே, நல்ல செய்தி கேட்க வந்தவங்க வாழியவே வாழியவே, கேட்டவரோ கேட்காதவரோ வாழியவே வாழியவே, புரிஞ்சவரோ புரியாதவரோ வாழியவே வாழியவே. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், அதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம் சுபமங்கலம் சுபமங்கலம்.